இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு மருத்துவரா இருக்கீங்க இல்லையா? மருத்துவரா இருக்கீங்க. நல்லா சம்பாரிச்சுட்டு நல்லா எல்லா மருத்துவரும் சொல்றேன். இங்க நான் யுஎஸ்ல இருக்கேன். அமெரிக்கால இருக்க மருத்துவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கிறது, தன்னை வளப்படுத்திக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வளப்படுத்திக்கிறது தான் இருப்பாங்க இல்லையா? நீங்க இப்ப அரசியலுக்கு வரணும்னு எந்த நொடி பொழுதுல நீங்க நெனச்சீங்க? இந்த அரசியல்ல அந்த வரன்ற நோக்கம் வந்து மேபி உங்க அப்பாட்ட இருந்து வந்துச்சா? இல்ல உங்களுக்கு எப்ப தோணுச்சு இந்த அரசியலுக்குள்ள போணுன்ட்டு? இத போய் நான் போய் சரி சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்ப தோணுச்சு? இல்ல நான் முன்னாடியே சொன்னபடி சிறு வயதிலிருந்தே எனக்கு இதுல ஒரு ஆர்வம் இருந்தது. ம். ஆனா என்னுடைய பொருளாதார சூழல் காரணமாகவும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இதையெல்லாம் எப்படி நம்ம மாத்த முடியும்? ம். அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையினாலேயும் நான் அரசியல்ல ஈடுபடல. 2009 ஈழப் படுகொலை, அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட துயரம், எனக்கு ஏற்பட்ட கோபம், ம். அதுதான் என்ன அரசியலுக்கு கொண்டு வந்தது. நானும் என்னுடைய மைத்துனரும் வீட்ல அரசியல் பத்தி தினம் பேசிட்டு இருப்போம். ம். இந்த ஈழப் படுகொலைக்கு பிறகு தினமும் இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஒரு நாள் நான் என்னை அறியாமலே நான் அவர்ட்ட சொல்றேன். அவருடைய பெயரை குறிப்பிட்டு, அவர் பேரு அரவிந்தன். அரவிந்து, இனிமே நம்ம 2ல ஒண்ணு செய்யணும். ஒண்ணு, ம். இதற்கான அரசியல்ல நம்ம ஈடுபடணும். நேரடி அரசியல், அதாவது நாம் தமிழர் கட்சியில ஈடுபடணும். இல்ல ம். பேசுறத விட்டுறணும். 2ல ஒண்ணு தான். சும்மா நம்ம ம். புலம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அப்படின்னு என்னை அறியாமலே அந்த சொற்கள் வந்தது. அதுதான் நான் அரசியல் கட்சியில ஆ ஈடுபடணும் அப்படின்ற முடிவெடுத்த தருணம் அதுதான். அதுதான். ஓகே. புரியுதுய்யா. புரியுது. மிக சிறப்பு. இப்ப நாம் தமிழர் கட்சிய பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆரம்பத்துல இருந்தே போராட்டம் தான் அது. ஏன்னா, நீங்க நீதி கட்சியில ஆரம்பிக்கிற சமயத்துல இருந்து தமிழர் கழகம் உருவாகி, அதுலருந்தே வந்து நாம் தமிழர் உருவானுச்சு இல்லையா? சி.ப. ஆதித்தனார் ஆரம்பிச்சு, பெருஞ்சித்திரனார் எல்லாமே இருந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அதுக்கப்புறம் திராவிடத்துடைய ஒரு ஒரு மேம்பட்ட போக்குனால அத கன்டின்யூ பண்ண முடியாத நிலைமை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 2009ல வந்து திருப்பி சீமான் அத கையில எடுக்குறாரு. இப்ப ஒரு 8% வாக்குகள வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் அடையிற அளவுக்கு வளர்ந்துருச்சு இல்லையா? இப்ப இந்த இந்த இதுல இதுல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அது போராட்ட வடிவம் தான் இருக்கு. நாம் தமிழர பொறுத்தவரைக்கும் போராட்ட வடிவம் தான் இருக்கு. இது வந்து அதிகாரத்த நோக்கி நகரணும் இல்லையா? அந்த அதிகாரத்த நோக்கி நகரத்துக்கான அந்த சரியான இடத்துல நம்ம இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப? அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமான்னு கேட்கிறீங்க அதானே? ஆமா, ஆமா, இந்த தேர்தல்ல அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? ஆமா. அதானே அந்த உங்க இடத்துல கேள்வி. நிக்கிறோமா அந்த அந்த இடத்துல நிக்கிறோமான்றதுதான் எனக்கு கேள்வி. இப்ப இலங்கையில ஒரு தேர்தல்ல 3 விழுக்காடு வாக்குகள் பெற்ற அனுராக் குமார திசாநாயக்கா அடுத்த தேர்தல்ல 52 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆட்சியை கைப்பற்றினாரு. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிய, தமிழ் இனம், அதனுடைய மொழி, பண்பாடு, பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்கன்னா உறுதியா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. உறுதியா ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ம். நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்றத தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு சொல்லும். சிறப்புய்யா. இப்ப நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர்ல வந்து மக் அ நான் நான் ஆரம்பத்துல காலகட்டத்துல பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு கூட்டங்கள் வருது, மக்கள் கூட்டம் வருது அப்டின்ட்டு. அத பார்க்குறப்ப கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. இப்ப மாவீரர் தினம் நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாநாடுகள் நடத்துறதாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து கிராஜுவலா பார்த்தா ஒரு பெருங்கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த ஆதரவு எல்லாமே வந்து இந்த ஆதரவ பார்க்குறப்ப, அது வந்து ஒரு வாக்கா ஏன் மாற மாட்டேங்குது? இப்ப திமுக, அதிமுக மாரி வந்து 30 வாக்கு, 40% வாக்குன்ற மாரி, ஏன் அந்த வாக்க ஒரு குயிக்கா ஏன் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க மாட்டேங்குது? ரொம்ப ஆர்கானிக்கா நடக்குது. ஆனா, அதே டைம்ல ஒரு ஒரு இப்ப நீங்க 2009 எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஒரு 10 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஏன் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்குன்னு நெனைக்கிறீங்க இத? ஏன்னா எல்லாமே ஏன் குயிக்கா ஒரு நம்பிக்கையோட வாக்கு போடணும்னு மக்கள் ஏன் வந்து அந்த ஆதரவு குடுக்க மாட்டேன்றாங்க? அங்க எங்க தடப்படுது? இல்ல மக்கள் உணர்றாங்க, இன்னும் பார்ப்போம், இன்னும் பார்க்கலாம், இன்னும் இவங்க என்ன செய்றாங்க பார்க்கலாம் அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்களா? கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இவை என்னும் அறிவுமிலார் அப்படின்னு சொல்லி ம். பாரதியார் விடுதலை போராட்ட காலத்துல பாடினாரு. ம். தங்களுடைய பிரச்சனை என்னன்னே அவங்களுக்கு தெரியல. தெரியல. பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஒண்ணு. புரியுது. அ. இன்னொன்னு, ஒரு நீண்ட கால திட்டமிடல் இல்ல அவங்களுக்கு. இப்ப ம். எல்லா இன சமூகங்களும் இன்னும் 50 ஆண்டுல நம்ம இனம் எப்படி இருக்கும்?
100 ஆண்டுல எப்படி இருக்கும், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறாங்க. ஆனா தமிழினம் அப்படி சிந்திக்கிறது கிடையாது. இது வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். இப்ப இந்த காவிரி பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் இதுக்கெல்லாம் போய் அந்த போராட்டங்களுக்கு அவங்கள அழைப்பேன். அப்ப விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் என்னுடைய வயல்ல பூச்சி மருந்து தெளிக்கணும், நாத்து நடணும். அத விட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இன்னைக்கு ரூ. 1000 ரூ. 2000 இழப்ப பாக்குறீங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துட்டுன்னா நிலத்தடி நீர்லாம் இல்லாம போயிடும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. வேளாண்மை சுத்தமா பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் பாதிக்கும்ன்றீங்க. எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க உணரவே இல்ல. ஒரு 1000 பேர் இருக்கிற ஊர்ல, கிராமத்துல ஒரு 20 பேர் தான் போராட்டத்துக்கு வருவாங்க. நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு அந்த நெடுநோக்கே இல்ல. அது என்னன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு தெருவுல ஒரு வீடு எரியுது. அத போய் அணைப்பவங்க நினைக்க மாட்றாங்க. நம்ம வீட்டுக்கு அது பரவிடும் அப்படின்ற அச்சம் இல்ல. நம்ம வீட்டுக்கு வரும்போது அணைச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்படியே நடந்தாலுங்க எல்லாருக்கும் உள்ளது எனக்கும் அவ்வளவுதானே. ஏங்க ஒரு காலத்துல இங்க இருந்து அகதியா போக வேண்டி இருக்குங்க. நானும் போறேன்றாங்க. என்ன செய்வீங்க இவங்க? ரொம்ப எனக்கு வியப்பா இருக்கும். நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, 1300களுக்கு பிறகு நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு 800 ஆண்டுகளா நம்ம அடிமையாவே இருக்கிறோம். மாலிகாபூர் படையெடுப்பு, அதாவது பிற்கால பாண்டியர்களுக்கு பிறகு மாலிகாபூர், அப்புறம் நாயக்கர்கள், அப்புறம் மராட்டியர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் இப்ப டில்லி. எல்லாருக்கும் நம்ம அடிமையா தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 தலைமுறைகள். இப்ப செந்தமிழ் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு. பல தலைமுறைகள் இப்ப அடிமையா இருந்தா அவங்களுடைய மரபணு மாற்றமே நிகழும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த அடிமை வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம யாரையும் அண்டிதான் பிழைக்க போறோம். எப்படியாவது நம்ம வாழ்ந்தா போதும். புரியுது, புரியுது. வாழ்ந்தா போதும்ன்றதுக்கு அண்டி பிழைக்கிற, இது மணியரசனையா சொல்லுவாங்க அடிக்கடி. அண்டி பிழைக்கிற மனப்பான்மை வந்துருச்சு. அதனால இவங்க போர்க்குணம் அற்று போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு இந்த காரணம் வந்து இந்த கார்ப்பரேட் அரசியல் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப அதையெல்லாம் இப்பதான் நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்து சொல்ல தொடங்கி இருக்கு. அதனால இதை மேலும் மேலும் அவங்க புரிஞ்சுக்கும் போது, அதிகமான எண்ணிக்கையில அவங்க நமக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம ஆட்சியை அது நமக்கு வாக்குகளா மாறும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்க. இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாட்டை பீடித்து இருக்கின்ற இந்த சாதிப்பற்று, மதப்பற்று, அளவுக்கு மீறிய திரைக்கவர்ச்சி, பணத்துக்கு ஓட்டு போடுறது, இதுல இருந்தெல்லாம் அவங்க விடுபடும் பொழுதுதான் நமக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும். சீமான் பேச்ச கேட்கிறவங்க வந்து அதை வாக்கா நமக்கு மாறுறதுக்கு அப்பதான் வாய்ப்பு இருக்கு. இதுல ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. சீமான் அவருடைய பேச்சை இவங்க காமிக்கிறது கிடையாது. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான பிறகுதான் ஓரளவு கொண்டு வர்றாங்க. இது நாளுக்கு நாள் இந்த ஊடகம் மூலம் நம்முடைய கருத்தை கொண்டு போறது அதிகரிக்கும் பொழுது வேலை அதிகமானவங்க நமக்கு வாக்களிப்பாங்க. அப்பதான் வாக்காளர் எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்கும். சிறப்பையா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. ஆனாலும் வந்து ஊடகங்கள்ல வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரை வந்து பரவப்படுது. என்னன்னா, இவங்க வந்து தனித்து நிக்கிறாங்க. இவங்க வந்து கண்டிப்பா வந்து இடங்களா மாறாது. இதெல்லாமே வந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆவாங்களே தவிர இவங்களுக்கு இடமா கன்வெர்ட் ஆகாது. அதனால அதிகாரத்துக்கு வர முடியாது இவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ். ஆனா அதை தாண்டி அவங்க வந்து பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்ல மாதிரி ஒரு பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நாம் தமிழர் மட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வைக்கிற வாதமா பாக்குறீங்களா? இல்ல வந்து இதுல ஏதாவது பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது நாம் தமிழர் வளர்ச்சியை தடுக்க தான் அவங்க இப்படி சொல்றாங்க. புரியுது. நாம் தமிழர் வளரக்கூடாதுன்றது அவங்களோட நோக்கமா இருக்கும்ன்றதுலாம் சொல்றீங்க. அதுக்காக வாக்களிக்கணும்னு என்ற மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு. இவங்களுக்கு ஓட்டு போட்டா வெல்ல மாட்டாங்க, இவங்க என்னத்தை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இப்படி சொல்றாங்க.